Hello students, welcome to my channel. So இந்த ஒரு வீடியோல 11th chemistry annual exam உடைய original question paper தான் students பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிகளில் ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கார ஊடகத்தில் பார்த்துக்கோங்க. செகண்ட் ஒன் 3D XY ஆர்பிட்டலின் YZ தளத்தில் எலக்ட்ரானின் அடர்த்தி டேஷ். தேர்ட் ஒன் பூஜ்ய எலக்ட்ரான் கவர்த்தன்மை பெற்றுள்ள தனிமம் டேஷ். ஃபோர்த் ஒன் நீர் மற்றும் நீர் ஆக்சிஜன் மூலக்கூறில் உள்ள ஆக்சிஜன் அணுவின் இனக்கலப்பாதல் முறையே டேஷ். ஃபிஃப்த் ஒன் கீழ்கண்டவற்றில் மிக குறைந்த வெப்ப நிலைப்பு தன்மை கொண்டது டேஷ். சிக்ஸ்த் ஒன் 1000 மீட்டர் கியூப் கன அளவுள்ள மூடிய அறையின் ஒரு வாசனை திரவியுடி திறக்கப்படுகிறது. அறையின் நறுமணம் உண்டாகிறது. இதற்கு வாயுகளின் எந்த பண்பு காரணமாக அமைகிறது? செவன்த் ஒன் ஒரு அமைப்பின் வெப்பநிலை பின்வரும் டேஷில் குறைகிறது. எய்த் ஒன் கீழ்கண்ட சமநிலை வினையின் நேர்குறி மதிப்பு பெற்றிருப்பது டேஷ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நைன்த் ஒன் 0.5 மோல் எத்தனாலை 1.5 மோல் நீருடன் கலக்கப்படுகிறது எனில் நீரின் மோல் பிம்மம் டேஷ். டென்த் ஒன் பூஜ்ஜியமற்ற இருமுனை திருப்புத்திறனுடையது டேஷ். 11th ஒன் பின்வரும் சேர்மத்திற்கு லாசிகன் சோதனையை பயன்படுத்தி நைட்ரஜனை கண்டறிய இயலாதது. 12th ஒன் பின்வருவனவற்றுள் மீசோமெரிக் விளைவிற்கு உட்படாத சேர்மம் எது? 13th ஒன் பென்சின் சல்போனிக் அமிலத்திலிருந்து சல்போனிக் அமில உறுப்பு நீக்கமடைதல் நடைபெறுவது டேஷ். 14th ஒன் எத்லிட்டீன் குளோரைடை நீர்த்த கேச்சுடன் வினைப்படுத்தும் போது பெறப்படுவது டேஷ். 15th ஒன் இரத்தத்தில் உள்ள ஈமோக்ளோபின் டேஷுடன் கார்பாக்சிலி ஈமோக்ளோபினை உருவாகிறது. செகண்ட் ரோமன் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கட்டாய வினா. ஸோ 16th ஒன் பாருங்க. வினை கட்டுப்பாட்டு காரணி என்றால் என்ன? 17th ஒன் ஆர்பிட்டால் வரையறு. 18th ஒன் தொகுப்பு வாயு என்றால் என்ன? அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 19th ஒன் ஒரு வாயுவின் கன அளவு மற்றும் மோல்களை தொடர்பு படுத்தும் கணித முறை வாய்ப்பாடு யாது? 20 வரையறு படிக்கூடு ஆற்றல் படிகக்கூடு ஆற்றல். 21 என்ட்ரி விதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். 22 இனக்கலப்பாதல் என்றால் என்ன? 23 வினையை பூர்த்தி செய்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 24 ஆர்த்தோ மற்றும் பாரோ டைக்ளோரோ பென்சின் மூலக்கூறில் எந்த சேர்மம் அதிக உருகு நிலை கொண்டது? தக்க காரணம் தருக. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 33 கட்டாய வினா. ஸோ 3 மார்க் 6 அட்டன் பண்ணணும். டோட்டலாக 18 மார்க். 25 பாருங்க. டாப்ரீனரின் மும்மை விதியை விளக்குக. 26 சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? 27 பொருண்மை சாரா பண்பை 2 எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. 28 வேதி சமநிலை ஒரு இயங்கு சமநிலை என அழைக்கப்படுவது ஏன்? 29 விபி கொள்கையின் முக்கிய அம்சங்கள் யாவை? 30 வினை செயல் தொகுதி மாற்றியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 31 துண்டல் விளைவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 32 பிர்க் ஒடுக்கம் என்றால் என்ன? ஸோ எழுதுக. 33 A அண்ட் B கண்டுபிடி. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் 5 அட்டன் பண்ணும். டோட்டலாக 25 மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு பார்ட்டில். 34ல் ஆ பாருங்க. பின்வரவற்றில் மோலார் நிறையை கணக்கிடுக. ஸோ அசிட்டோன் போரிக் அமிலம் டி ப்ராக்லி சமன்பாட்டை வரவி அல்லது அயனி ஆரத்தினை கண்டறியவும் பாலிங் முறையினை விவரி. 35ல் ஆ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டியூட்ரியத்தின் பதிலீட்டு வினைகளை எழுதுக. செகண்ட் கொஷின் அதிலே பாரிசாந்தின் பயன்கள் எழுதுக. அல்லது ஆல ஃபர்ஸ்ட் கொஷின் வாண்டர் வால் சமன்பாட்டின் அழுத்தத்திற்கான திருத்தம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ வெப்ப இயக்கவியல் முதல் விதியை வரையறு. ஸோ 36ல் PCI5 பிரிகையடைதல் வினைக்கான KP மற்றும் KC வருவிக்கவும். அல்லது சவ்வூடு பரவல் அழுத்தம் என்றால் என்ன? சவ்வூடு பரவல் அழுத்தத்தின் மூலம் மோலார் நிறையினை கணக்கிடுக. நெக்ஸ்ட் 37ல் பாருங்க. ஸோ மூலக்கூறு உருவாவதில் இது வரைபடத்தை வரைய சொல்லியிருக்காங்க. அல்லது ஒளி சுழற்சி மாற்றியத்தின் நிபந்தனைகள். செகண்ட் கொஷின் உடனிசைவு என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. 38ல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையை கண்டறிய ஹாக்கல் விதி எவ்வாறு பயன்படுகிறது? செகண்ட் கொஷின் 2 பியூட்டைன். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அல்லது ஆல ஸோ வினைவழி முறை. செகண்ட் கொஷின் பனிப்புகை என்றால் என்ன?
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவேஷன் இருக்கிறது நல்லா வந்து எந்த ஈக்குவேஷன் பார்த்து வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ தேவை இருக்கக்கூடிய இடத்துல டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது போல் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். நல்லா படிங்க. தேங்க்யூ. பை ஸ்டூடெண்ட்ஸ்.